ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் ஜாப் ஷெட்யூலர். ஓகே, ஸோ அபெக்ஸ் ஜாப் ஷெட்யூலர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அபெக்ஸ் கிளாஸில் ஒரு சம் பர்டிகுலர் லாஜிக் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக் வந்து பர்டிகுலர் டைம்க்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வந்து நம்ம ஜாப் அபெக்ஸ் ஷெட்யூலர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னு சொல்லி நம்ம வித் எக்ஸாம்பிளோட சொல்லி இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அண்ட் கீழே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வாட் இஸ் அபெக்ஸ் ஷெட்யூலர். அபெக்ஸ் ஷெட்யூலர்னா டு இன்வோக் த அபெக்ஸ் கிளாஸஸ் டு ரன் எ ஸ்பெசிஃபிக் டைம். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் டைம்க்கு நீங்க வந்து ஒரு அபெக்ஸ் கிளாஸ் வந்து இன்வோக் பண்ணு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ வந்துட்டு நம்ம இந்த அபெக்ஸ் ஷெட்யூலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அபெக்ஸ் கிளாஸுக்குள்ள நீங்க என்ன லாஜிக் வேணாலும் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் டைம்க்கு ஒரு இமெயில் வந்து ட்ரிகர் ஆகும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ அப்போ வந்துட்டு அந்த அபெக்ஸ் கிளாஸ்ல இந்த இமெயில் ட்ரிகர் ஆகிறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிட்டீங்கன்னா ஓகேங்களா? ஸோ யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் அதில் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ கரெக்டாக அந்த இப்போ 8 o'clockனா அந்த 8 o'clock அந்த ஷெட்யூலர் அந்த அபெக்ஸ் கிளாஸ் ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 8 o'clock டெய்லி அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு வந்து மெயில் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கு தான் மெயினாக வந்து அபெக்ஸ் ஷெட்யூலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி வந்துட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அபெக்ஸ் கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்ட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஷெட்யூல்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த ஷெட்யூல்ன்ற இன்டர்ஃபேஸ் மூலியமா தான் நம்ம அபெக்ஸ் ஜாப் ஷெட்யூலரை வந்து இன்வோக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கிளாஸுக்கு நேம் வந்துட்டு கிளாஸுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது குளோபலாக வச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பப்ளிக்காக இருந்தால் அது உங்களை அக்செப்ட் பண்ணிக்காது, கண்டிப்பாக குளோபலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு என்னன்னு சொல்கிறேன். அபெக்ஸ் ஷெட்யூல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஒரு அபெக்ஸ் கிளாஸ் வந்து இன்வோக் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ அந்த அபெக்ஸ் கிளாஸில் நீங்கள் என்ன லாஜிக்கெல்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மெயில் வந்து பர்டிகுலர் டைமுக்கு வந்து ட்ரிகர் ஆகுற மாதிரி நீங்கள் லாஜிக் செட் பண்ணி வச்சிருந்தாலுமே அது வந்து நம்ம அந்த அபெக்ஸ் கிளாஸ் வந்து ஷெட்யூல் பண்ணால் பர்டிகுலர் டைமுக்கு அது இன்வோக் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் டைம்க்கு இந்த ரேட்டிங் இருக்கு இல்லையா, இந்த ரேட்டிங்கில் வந்து 3 டைப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹாட்டு, வார்மு, கோல்டு. ஸோ இஃப் ஹாட்டாக இருந்துச்சுன்னா 10,000ன்னு சொல்லிட்டு இந்த ஆனுவல் ரெவன்யூன்ற ஒரு ஃபீல்டில் வந்து அப்டேட் பண்ணோம். ஓகேங்களா? அதுவே வார்மாக இருந்துச்சுன்னா இங்கே 5,000ன்னு சொல்லி அப்டேட் ஆகணும். அதுவே கோல்டாக இருந்தால் 3,000ன்னு வந்துட்டு இந்த ஃபீல்டில் அப்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு இப்போ வந்து டைம் 3:46. ஓகேங்களா? ஸோ 3:46னா நான் ஒரு 4 o'clock வந்து இது நான் ரன் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். டெய்லி ஈவினிங் 4 o'clock. ஓகேங்களா? ஸோ டெய்லி ஈவினிங் 4 o'clock வந்துட்டு இந்த டைமிங் வந்து இந்த மாதிரி இந்த லாஜிக் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன். இன்னொன்று சொல்கிறேன், என்ன லாஜிக்னா ரேட்டிங் வந்து ஹாட்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து 10,000ம். ஓகேங்களா? ஸோ வார்மாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 5,000ம் அண்டு கோல்டாக இருந்தால் இந்த இடத்துல வந்துட்டு 3,000ம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபீல்ட் ஆனுவல் ரெவன்யூ ஃபீல்டில் வந்து அப்டேட் பண்ணு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆனுவல் ரெவன்யூ ஃபீல்டை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நீங்கள் வேணா நீங்கள் ஒரு ஃபீல்டு வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லாஜிக் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு அபெக்ஸ் கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. டெவலப்பர் கன்சோல். ஸோ டெவலப்பர் கன்சோலில் போயிட்டு ஃபைல் நியூ அபெக்ஸ் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அபெக்ஸ் ஜாப் ஷெட்யூலர் எக்ஸாம்பிள். ஸோ இந்த நேம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அபெக்ஸ் கிளாஸ் நேம் தான். அபெக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அபெக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து குளோபல்னு சொல்லிட்டு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிடுங்க, குளோபல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோம். இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இம்ப்ளிமெண்ட் கீவேர்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ், ஷெட்யூல்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த ஷெட்யூல்ன்ற இன்டர்ஃபேஸை வந்துட்டு நீங்கள் இன்வோக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் அடிக்கும் இந்த மாதிரி. ஸோ என்னன்னா
வாய்ட்ல இந்த ஷெட்யூலபிள் எக்ஸிக்யூட்ன்ற ஒரு மெத்தட வந்துட்டு நம்மள வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லும். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தடுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மெத்தட் வந்து இந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? குளோபல் ஓகேங்களா? ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், வாய்டு அண்ட் எக்ஸிக்யூட். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸிக்யூட்ன்ற மெத்தட் வந்து நீங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களுக்கு அந்த எரர் அடிக்கும். ஓகேங்களா? இந்த ஷெட்யூல் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு காரணமே இந்த மெத்தட் வந்து இன்வோக் பண்றது தான். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ல தான் நம்ம லாஜிக் வந்து டிஃபைன் பண்ணணும். என்ன லாஜிக் வேணாலும் சொல்லி இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் டிஃபால்ட் தான் ஷெட்யூலபிள் கான்டெக்ஸ்ட் சிடிஎஸ்ங்கிறது. ஸோ இப்போ நம்ப ஒரு அபெக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அதை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஷெட்யூல்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இன்வோக் பண்ணியாச்சு. ஒரு மெத்தட வந்துட்டு நம்ப இங்க கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, அக்கவுண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் ஓகேங்களா? ஸோ ஃபைல்ல போயிட்டு அக்கவுண்ட் ஆப்ஜெக்ட்ல ஐடி, நேமு, ரேட்டிங்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்ட் இருக்கும். ரேட்டிங். ஸோ இங்க போய் எடுத்தா ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா, இங்க போயிட்டு எடுத்துக்கலாம். ஸோ செட்டப்ல போயிட்டு ஆப்ஜெக்ட் மேனேஜர், அக்கவுண்ட், ஃபீல்ட்ஸ். ஸோ இங்க ரேட்டிங்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஏபிஐ நேம். அக்கவுண்ட் நேம் கமா ரேட்டிங் ஓகேங்களா? ஸோ ரேட்டிங்க்கு அப்புறம் இன்னும் வேற என்ன இந்த ஃபீல்டோட நேம் எடுத்தாச்சு நம்ப. அதுக்கப்புறம் ஆனுவல் ரெவென்யூ. ஸோ இந்த ஃபீல்டோட ஏபிஐ நேம் நம்ம எடுக்கணும். ஸோ இங்க இருக்க ஆனுவல் ரெவென்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த இதை காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய அபெக்ஸ் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட் லிஸ்ட் ஏசிசி ஈக்குவல் டு நம்ம கொரி எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கொரிக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்துட்டு நம்ம வேல்யூ வந்துட்டு செட் பண்ணோம். ஸோ இந்த ரேட்டிங் வந்துட்டு என்ன வருந்துச்சுன்னா, ரேட்டிங்கில் வந்து என்ன இருக்குன்னா ஹாட், வார்ம், கோல்டுன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஹைட்ரேட் பண்ண ஒவ்வொரு வேல்யூ. ஸோ ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப்பில் அக்கவுண்ட்ன்ற அக்கவுண்ட் தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் நேமு. ஸோ அக்கவுண்ட் போட்டுங்க. ஸோ லிஸ்ட் ஏசிசிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணுறதா என்னன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸு. இது வந்து லிஸ்ட் ஏசிசி. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஏசிசினா என்ன பார்த்தீங்கன்னா, ஆல் த ரெக்கார்ட்ஸும் இதில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இஃப் ஏசிசி டாட் ரேட்டிங் ஈக்குவல்ஸ் டு இங்க என்ன இருக்கு? 3 வேல்யூ இருக்கும். ஹாட். ஸோ ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஏசிசி டாட் ஆனுவல் ரெவென்யூ அமௌண்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு 10,000 சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஹாட்டாக இருந்தால் 10,000. ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் ஆன் சேவ். அதே மாதிரியே எல்ஸ் இஃப் வார்ம். ஓகேங்களா? ஸோ வார்ம் இந்த நேம் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா இந்த நேம் தான் இந்த நேமில் தான் நம்ம அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். ஸோ வார்ம். ஸோ வார்ம் காப்பி ஆகலை. இப்போ அந்த நேம் இங்கே இருக்கும். அந்த ஃபீல்டில் போனீங்கன்னா, ஓகே இந்த ஃபீல்டில் வந்துட்டு இல்லை. சேவ் பண்ணி அந்த வார்ம்ன்ற வேல்யூ எடுத்துக்கலாம். வார்ம் அண்ட் இதே மாதிரி எல்ஸ் இஃப்ல
இன்னொன்று வந்து கோல்டு சாரி கோல்டு. ஸோ வேல்யூ வந்து வார்மாக இருந்தால் 5000 ஓகேங்களா. ஸோ கோல்டாக இருந்தால் 3000 ஓகேங்களா. சப்போஸ் எல்ஸ் அந்த அதில் வந்துட்டு ஹாட் இல்லை, வார்ம் இல்லை, கோல்டு இல்லை, இந்த மாதிரி எம்டியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த எம்டியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ECC டாட் வேல்யூ ஈக்குவல் டு 1000 சொல்லி அப்டேட் பண்ணி விட்றலாம். டிஃபால்ட் வேல்யூ வந்து 1000 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இந்த ஃபீல்டை வந்துட்டு அப்டேட் பண்ணணும். அப்டேட் லிஸ்ட் ECC. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு அபெக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஷெட்யூல்ன்ற இன்டர்ஃபேஸ் வந்து இன்வோக் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஷெட்யூல்ன்ற இன்டர்ஃபேஸ் வந்து இன்வோக் பண்ணதுனால நமக்கு குளோபல் வாய்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மெத்தடை வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே தான் நம்ம லாஜிக் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இப்போ இங்கே ரேட்டிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேட்டிங் வந்துட்டு ஹாட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10,000, வார்மாக இருந்தால் 5,000, கோல்டாக இருந்தால் 3,000 சொல்லி அப்டேட் பண்ணு சொல்லிட்டு நம்ம லாஜிக் வந்துட்டு இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். ஆனால் ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு நம்ம லாஜிக் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இது எப்போ நடக்குன்னு சொல்லி நம்ம 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 வந்துட்டு ஷெட்யூல் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அது எப்படி ஷெட்யூல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் எக்ஸிக்யூட் அனானிமஸ் விண்டோஸில் போயிட்டு இந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஜாப் வந்து ஷெட்யூல் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ மண்டே டு ஃப்ரைடேவான்னு கேட்குது. நான் என்ன சொல்ல போறேன்னா இல்லை, எல்லா டேஸும். ஸோ என்ன டைமிங்க்கு 10 o'clock ஓகே. ஸோ 10 o'clock கிடையாது, இப்போ வந்து 4 o'clock. ஸோ 4 o'clockனா 12 + 4 16. ஸோ 16 தேவையில்ல, ஏன்னா இப்போ 3 தான் வருது, அதனால 15 57க்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ 15 3 57க்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் நேம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த அப்பெக்ஸ் கிளாஸோட நேமில் தான் இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னன்னா அக்கௌண்ட் ஷெட்யூல் ஜாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இன்னும் 2 minutes இருக்குது. இந்த 2 minutesல இந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ நான் வேணா இன்னொரு வேணாம். ஸோ 2 minutesே போதும் ஓகேங்களா. எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னா இந்த கிளாஸ் நேம் ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் நேம் SCHன்னு சொல்லிட்டு எப்போ நடக்கும்னு சொல்கிறேன். அது 15 hours ஓகேங்களா அண்ட் 57 minutes. ஸோ லிஸ்ட்டு அக்கௌண்ட் லிஸ்ட். ஸோ இன்னொரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன், எடுத்து கொடுத்துருக்கேன். 58 கொடுக்குறேன். இப்போ 56 58க்கு வந்து ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜாப் வந்து ஷெட்யூல் ஆயிருச்சு. இதை எப்படி போய் பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டப்ல போயிட்டு ஷெட்யூல்டு ஜாப்னு இருக்குங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 356க்கு வந்து இந்த ஜாபை ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். அண்ட் எப்போ ரன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 358க்கு வந்து இது ரன் ஆகும் ஓகேங்களா. இன்னும் 2 minutesல வந்து இந்த ஜாப் வந்து ரன் ஆகும். இது இந்த அக்கௌண்ட் ஷெட்யூல் ஜாப்ன்ற நேம் தான் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். எங்கே கொடுத்துருந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஷெட்யூல் ஜாப் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஜாப்ல தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதுதான் நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு அந்த நேம் வந்துருச்சு இங்கே. அதுக்கப்புறம் எப்போ சப்மிட் பண்ணணும்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் எப்போ ரன் ஆகும்னு சொல்லி வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு மினிட்ஸ் இருக்கு. அந்த ஒரு மினிட்ஸ்ல வந்துட்டு இது அந்த நம்ம கிளாஸ் வந்து ரன் ஆகிட்டு இந்த எல்லாவுடைய இந்த ஒரு நிமிஷம் இந்த எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே வேல்யூஸ் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் இந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ 357. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆயிரும்னு நினைக்கிறேன் சீக்கிரம். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா
நான் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ரியல் டைமா வரும்போது உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டியோ அப்போ வந்து இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெய்லி 8:00 வந்து உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த மெயில் சென்ட் ஆகுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி இங்க வந்து எழுதிட்டு, ஓகேங்களா? அது என்ன கன்டென்ட்டோ அதுவும் இங்க அந்த மெயில் பாடியில வச்சுட்டீங்கன்னா, ஸோ இந்த கிளாஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் டைம்க்கு வந்து இங்க 8:00னா 8:00 ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா 8:00 அந்த மெயில் வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் டேட்டாவை எடுத்து அந்த மெயில் அட்டாச் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து 3:56 ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு இங்க செக் பண்ணி பாருங்க. ஜாப் வந்து ஷெட்யூல் ஆயிருச்சா இல்லையான்னு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டட் ஓகேங்களா? ஸோ 3:58க்கு ரன் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ரன் எப்போ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே 12:13 தான் நெக்ஸ்ட் ரன் இருக்கு. இப்போ நம்போ இந்த எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கிளிக் ஆன். ஸோ இத க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் இது வேல்யூஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா, ஹாட், வார்ம், கோல்டு. ஸோ இதுக்கு மட்டும் தான் அப்டேட் ஆயிருக்கு. சம்திங் எரர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. ஏசிசி டாட் அக்கவுண்ட் ஆனுவல் ரெவன்யூ வேல்யூ. ஸோ சரியா அப்டேட் நடக்கல. ஏன் நீங்க லாக்ல வந்து பார்த்தா உங்களுக்கு இங்க தெரியுது. ஸோ அட்டெம்ப்ட் டு டீரெஃபரன்ஸ் நல்லுன்னு சொல்லி எரர் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எங்க அடிச்சிருக்குன்னா, அட்டெம்ப்ட் டு டீரெஃபரன்ஸ் லைன் நம்பர் 9ல ஃபர்ஸ்ட் காலத்துல அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் 9. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் காலத்துல அடிச்சிருக்கு. இது ஏன் இப்படி அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து எடுத்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ரெக்கார்ட் எடுத்திருக்கும்போது இந்த ஏசிசி ரேட்டிங் வந்து நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லோட இந்த வேல்யூ ஹார்ட்ன்ற வேல்யூ வந்து அது கம்பேர் பண்ண பாக்குது. ஈக்குவலா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நல்லோட நீங்க எந்த வேல்யூ கம்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்து உங்களுக்கு அடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ப ஆ இது ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசிசி ரேட்டிங் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கேயும் போடணும். அதே மாதிரியே கீழேயும். ஸோ இப்போ நல்லா இருந்துச்சுன்னா 10,000 சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிருங்க. இது வந்து சேவ் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஷெட்யூல் ஜாப் வந்து இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க இப்போ டெலீட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டெலீட் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணுங்க. இப்போ சேவ் ஆயிருச்சு. இப்போ வந்து திரும்ப நம்ம ஷெட்யூல் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டீபக் போயிட்டு இப்போ வந்து 4:00 ஆயிருச்சு. அதனால 16 சொல்லி மாத்திட்டு, ஸோ 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மினிட்ஸ் ஒரு நிமிஷத்துல ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4:1க்கு வந்து ஷெட்யூல் ஆயிருக்கும். ஆனா நெக்ஸ்ட் ரன் வந்துட்டு 4:1க்கு ஷெட்யூல் ஆயிருக்கு. 4:2க்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ரன்ல இருக்கும். ஸோ இப்போ 4:2 ஆயிருச்சு. இதை வந்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இப்போ லாக்ல போய் பார்ப்போம். ஏதாவது எரர் அடிக்க சக்ஸஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கொரிய வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டான வேல்யூ வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் வேல்யூ வந்து எம்ப்டியா இருக்கோ ரேட்டிங்கு அதுக்கெல்லாம் 1000 சொல்லி அப்டேட் ஆயிருச்சு. வார்ம்ன்னு இருக்கிறதுக்கு 5000, ஹாட்ன்னு இருக்கிறது 10,000, கோல்டுன்னு இருக்கிறதுக்கு வந்து 5000. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த வேல்யூ எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்க குடுத்துருக்கோம். ஹாட் ஈக்குவல் டு 10,000, வார்ம் ஈக்குவல் டு 5,000, கோல்டு ஈக்குவல் டு 3,000. ஆ இந்த 3மே எம்ப்டியா இருக்கு நல்லா இருந்துச்சுன்னா 1000 சொல்லி குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு அபெக்ஸ் ஜாப் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரன் எப்ப இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4/13க்கு தான். ஸோ நாளைக்கு தான் திரும்பி இந்த ஷெட்யூல் ஆகும். ஸோ அது நாளைக்குள்ள ஏதாவது ஆம், ஒரு அக்கவுண்ட்ஸ் ஏதாவது கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா, நாளைக்கு இந்நேரத்துக்கு அந்த ஃபீல்ட்ஸ்க்குலாம் வேல்யூ வந்து செட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபங்ஷனாலிட்டி. இப்படிதான் நம்ம வந்துட்டு அபெக்ஸ் ஜாப் ஷெட்யூலர் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க
பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து கொரி பண்ணி அப்போ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரேட்டிங் வந்துட்டு வேறு ரேட்டிங் ஈக்குவல் டு எனக்கு ஹார்ட்னு இருக்கிறத மட்டும் எடுத்து அதனுடைய வேல்யூ அப்டேட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே தேவைப்படாது. ஏன்னா இங்க வேர் கண்டிஷன்ல போட்டீங்க ஹார்ட்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் மேட்ச் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே மேட்ச் ஆகாது. ஸோ இதை நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இது எல்லாமே வந்து உங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கான்செப்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி அபெக்ஸ் ஜாப் ஷெட்யூல வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை தவிர உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபா வேணும்னா சொல்லி உங்களுக்கு சினாரியோ சொல்லி கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா மேபி இந்த வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.